சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பக்கா. அவ புருஷன் இப்ப வீட்டுல இல்ல. இல்ல, அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குன்னு ஆபீஸுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆபீஸ்ல எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ்ல அவங்க கூட போய் நான் ஜாயின் பண்ணிடுவேன். 15வது நிமிஷத்துல நீ வேலையை முடிச்சு. ஓகே? ஓகே. ஆமா சார், பணம் எப்ப தருவீங்க? யோ, இவ்வளவு பண்ற என்னையே சந்தேகப்படுறியா? என்ன சார் பண்றீங்க? பண்றேன்னு புலம்புறீங்க. தூரத்துல இருந்தே உனக்கு வீட்டை காட்டாம பைக்ல வந்து பக்கத்துல இறக்கி விட்டு போறனே, அது ஹெல்ப் தானையா? எங்கேயாவது கொலைகாரன பாஸ் பைக்ல இறக்கி விட்டதை பாத்திருக்கியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பணம் எப்ப தருவீங்க? நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு கண்ணகி சிலை கிட்ட சூட்கேஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே சார், இவ்வளவுதான் எனக்கு தேவை. ஒரு நிமிஷம், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கதையை போன உடனே முடிச்சிடாத. ஓகே சார். 15 மினிட்ஸ் கழிச்சு முடிச்சிரு. அப்பதான் நாளைக்கு போஸ்ட்மார்ட்டத்துல உயிர் போன நேரத்துல நான் அவ புருஷன் கூட ஆபீஸ்ல தான் உட்கார்ந்து இருந்தேன்னு ப்ரூஃப் கிரியேட் ஆகும். ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன சார்? 25வது நிமிஷத்துல ஒரு முக்கியமான ஃபைல் வேணும்னு நான் அவன்கிட்ட கேட்பேன். அவன் வீட்டுல இருக்க அந்த ஃபைல் நாங்க 2 பேரும் அவன் வீட்டுக்கு வருவோம். அதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே சார். யோ, அப்புறம் என்ன சார்? கொலை பண்ணி முடிச்ச உடனே போன் கின் பண்ணிடாத. இப்பெல்லாம் செல்போன் மூலமா தான் தப்பு பண்ற எல்லா மடையனுமே மாற்றான். சோ நமக்குள்ள செல்போன் மேட்டரே கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே சார். இவ்ளோ பெரிய இன்ஜுரியா இருக்கு, எப்படி ஆச்சு? அது சார், அந்த பாட்டிலால குத்தி இருக்காங்க மேடம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இப்ப எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, ஸ்டிச் போட்டிருக்கு. நான் அவர்கிட்ட பேசலாமா? நோ, ஆக்சுவலா இவர் இன்னும் ரிலீவ் ஆகல. எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி வேணா பார்த்து பேசிட்டு போலாம். ஓகே டாக்டர். ஓகே சார். நீ போயிட்டு டீ சாப்பிடு. சரிங்க சார். போ. இதுக்கப்புறம் நீ உயிர் பொழைச்சிருந்தன்னா அது எனக்கு தான் அவமானம்.
ஹலோ தாமோதரன், சார், குட் மார்னிங் சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கான்ஸ்டபிள் முகேஷோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக டாக்டரை மீட் பண்ண வந்திருக்கேன் சார். அன்னைக்கு லாக்அப்ல அந்த அக்யூஸ்ட் கூட பிரச்சனையானப்போ அங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்க? நானும் கான்ஸ்டபிள் முகேஷும் இன்னொரு கான்ஸ்டபிள் பரத்னு 3 பேர் இருந்தோம் சார். கார்த்திகை உண்மையிலேயே சாராயத்தை குடிக்க வச்சாங்களா? இல்ல சார், அவனே குடிச்சிட்டு தான் வந்திருந்தான். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். உங்க 3 பேர் கைரேகையும் ஒரு செட் எடுத்து உடனே என் டேபிளுக்கு அனுப்புங்க. ஓகே சார். சார் என்ன? சார், கான்ஸ்டபிள் முகேஷோட போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து கைரேகை எடுக்கணுமா சார்? ஆமா, எடுக்கணும். ஏன்னா ஜான்சின்னு ஒரு பொண்ணு அந்த முகேஷ் டெத் விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த கான்ஸ்டபிள் வலுக்கட்டாயமா கார்த்திக்க சாராயம் குடிக்க வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. குடிக்க வச்சுட்டு பாட்டில கொல்லப்புறத்துல உள்ள குப்பை தொட்டில போட்டிருக்காங்க. இவங்க அதை கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால மேல இடத்துல இருந்து ஒரே பிரஷர். உடனே எல்லாத்தையும் கொண்டு வாயா. ஓகே சார். சார், இங்க வாயா. யோ, எஸ் சார். இவ்வளவு நேரம் எங்கேயா போன? டீ சாப்பிட போயிருந்தேன் சார். நான் இல்லாதப்போ நீ வெளியே போக கூடாது, சரியா? சரிங்க சார். இந்த வீட்டை எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருக்கணும். எஸ் சார். அப்புறம் அன்னைக்கு அந்த கார்த்திக்கு முகேஷ் சாராயத்தை ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த பாட்டில் என்ன பண்ணாரு? ஸ்டேஷன் பின்னாடி குப்பையில போட்டார் சார். சுத்தம். ஏன் சார்? சரி, முகேஷோட டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு, அந்த டாக்டர் கிட்ட போய் டெட் பாடியில இருந்து கைரேகைய எடுத்துட சொல்லுங்க. சரிங்க சார். ம். ம். If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.